ஏன்பா இவ்வளோ நாளா சின்மய் இருந்தது உங்களுக்கு தெரியலையாப்பா? இப்போ மட்டும் இவ்வளோ ஃபேன்ஸ் வந்து குமியுறீங்க. இல்ல எனக்கு என்னன்னாக்கா, கம்யூனிட்டி போஸ்ட்ல வந்து கொஸ்டின் கேட்டிருந்தேன். இவங்கள வரையலாமா இல்ல த்ரிஷாவ வரையலாமான்னு சொல்லிட்டு. நம்ம பசங்க எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்தாங்கன்னா, இந்த பொண்ணுக்கு மட்டும் நிறைய ஓட் போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. த பாய்ஸ் அப்படிங்கிற டைட்டில வந்து நிரூபிச்சிட்டிங்கப்பா. அதான் நானும் உங்களில் ஒருவனா இவங்களே வரைஞ்சலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் வந்து இவங்களுடைய ஃபேஸை மட்டும் எப்படி வரைகிறதுங்கிற டுட்டோரியல் மட்டும் தான் நான் போட்டிருப்பேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். நம்ம புள்ளிங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிக்கணும். உங்களுக்கு வந்து லவ் இருந்தாலும் சரி, இல்லைனா ஃப்ரெண்ட் இருந்தாலும் சரி, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் போகிறீங்க, எதுக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வழக்கமாக கொடுக்குற ஷீல்டுக்கு பதிலாக அந்த மாதிரி டிராயிங் ஆர்ட் ஒர்க் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்லாம் நம்ம வந்து கம்மியான ப்ரைஸுக்கு வந்து எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படின்னா இமெயில் ஐடி கூட கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நல்ல ஒரு கிஃப்ட்டை கொடுங்க. இவங்களுடைய முகத்தை வரையணும்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ப்ரப்போர்ஷனு. அதாவது இவங்களுடைய ஃபேஸ் இருக்கக்கூடிய டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்குள்ளார இருக்குது. நான் ஃபோனில் காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பாக்ஸ். ஆனால் நம்ம நோட்டு இருக்கிறதோ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். நாம வச்சுக்கிற இந்த ரெக்டாங்கல் நோட்டில் அளவு வைக்காமல் இவங்களுடைய ஃபோட்டோ வரைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே கொஞ்சம் ஒயிட் கலர் இருக்கும், கீழே இடம் இருக்காது. இல்லைனா கீழே இடம் இருக்கும், மேலே ஒயிட் கலர் ஆகிடும். அந்த மாதிரிலாம் நமக்கு பிரச்சனை தேவை கிடையாது. ஸோ அதனால் நம்ம அளவு வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே சிம்பிள் தான். நம்ம வச்சுக்கிற இந்த நோட்டில் ஸ்கொயர் பாக்ஸ் வந்து கொண்டு வரணும், வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா, மேலே நீங்கள் அந்த ஒயிட் கலரில் இடம் விடுவீங்க இல்லையா, கீழே மேலேயும். ஸோ அந்த ரெண்டு ஒயிட் கலரோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேமாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த ஸ்கொயர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா போதுமானது. இந்த ஸ்கொயர் பாக்ஸ் எதுக்குன்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாக்கா, சிம்பிளாக ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வரையக்கூடிய டிராயிங் வந்து பேப்பரோட சென்டரில் வரணும். அப்போ தான் பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்கும், தெரியும்ல? அதனால தான் இந்த ஸ்கொயர் பாக்ஸ். அடுத்ததாக ரெண்டாவது ஸ்டெப் வந்து ஆங்கிள். இந்த ஸ்கொயர் பாக்ஸை நான் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து ஃபேஸ் எங்கிறது வரையணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லையா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து இவங்களுடைய ஃபேஸ் கொஞ்சம் கீழே சாஞ்ச மாதிரி இருக்குது. அந்த கண்ணில் இருந்து நம்ம வந்து டிராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். இவங்களோட ஃபேஸ் ஸ்டார்டிங்கான அந்த இடத்த வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலி இடம் இருக்கும். ஸோ அந்த லெஃப்ட் சைடில் இடத்த விட்டுட்டு நான் பென்சில் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். இந்த பென்சில் வைக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் ஒன்று போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தலைக்கான ஒரு சின்ன மார்க் ஒன்று வச்சுக்கலாம். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளார நம்ம தலை வரையணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும். எக்ஸாக்டாக வரலனாலும் ஸோ இதுக்குள்ளார நமக்கு வரையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மைண்ட் செட்டில் இருந்துகிட்டே இருக்கும். கீழே இருக்கிறதுலாம் நமக்கு தேவை கிடையாது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேலே ரெண்டு மார்க் வச்சிருக்கிற இடத்த நம்ம கரெக்டாக வரைஞ்சோம்னாலே கரெக்டாக நமக்கு கீழே இருக்கிற இடம்லாம் வந்து கரெக்டாக வந்துடும். ஒவ்வொரு பார்ட்டாக நம்ம வந்து கண்டினியூவாக வரைகிறப்போ. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸு. நம்ம சேனலில் பசங்க மட்டும் தான் பார்க்குறாங்களா இல்லை பொண்ணுங்க பார்க்குறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல. யாராவது பொண்ணுங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கைட்லைன்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. நம்ம மார்க் வச்சு இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு லைன் போட்டிருக்கேன். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, அதுக்கான லைன் போடுறேன். அதுக்கான லைன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பெண்டான மாதிரி தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கீழே குனிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டான மாதிரியான லைன் வந்து போடணும். அடுத்ததான் நம்ம ஸ்டார்டிங் பண்ணுற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்ரோ. இதுவே கண்ணு அவங்க திறந்துருந்தாங்க அப்படின்னாக்கா நம்ம டேரெக்டாக கண்ணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். இவங்க கண்ணு மூடி இருக்கிறதால நம்ம வந்து ஐப்ரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக வரும். ஏன்னா கண்ணு மூடி இருக்கிற கண்ணை வந்து நம்ம வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு வரைய முடியாது. 3 ஸ்டெப் முடிஞ்சிடுச்சுல. இப்போ 4வது ஸ்டெப்பு கண்ணு எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒன்றுமே கிடையாது, கண்ணெல்லாம் ரொம்பவே ஈஸி தான். அதுவும் இது மூடி இருக்கக்கூடிய கண்ணுங்கிறதால ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நான் வந்து 3வது ஸ்டெப்பில் வந்து இந்த பொண்ணுங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வரைக்குமே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னாக்கா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிறதுலாம் எண்ணம் கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட சேனலை பார்க்குறீங்களா இல்லையாங்கிறது ஒரு டவுட் தான். அதுக்காக தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கண்ணை வந்து ஒழுங்காக வரைஞ்சிட்டோம் அப்படின்னாலே ரைட்டு கண்ணு வரைஞ்சிடலாம். நிறைய பிகினர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கண்ணு போட்டு குழப்புவாங்க. ஒரு கண்ணு நம்ம வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த கண்ணில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டும் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கண்ணுக்கு போங்க. இந்த ஐப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வரையுங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஐப்ரோ மாறி போனால் கூட நம்மளுடைய ஃபேஸ் ஷேப் வரைகிறப்போ நம்மளோட படத்தில் வந்து தப்பு வரதான் செய்யும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அம்மா கண்ணை மூடி இருக்கிறதுனால ஜஸ்ட் அந்த கண்ணை மூடி இருக்கக்கூடிய ஒரே ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை மட்டும் வரைஞ்சாலே போதுமானது. இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, அந்த 2 லைனும் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வரையணும். இன்கேஸ் அந்த படத்தில் ஈக்குவலாக இருந்தால் ஈக்குவலாக வரைங்க. அப்படி இல்லைனாக்கா ஒன்று மேலேயும் ஒன்று கீழேயும் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா அப்படி வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த டிராயிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அடுத்ததாக 5வது ஸ்டெப்பு. ஸோ இந்த 5வது ஸ்டெப்பில் முந்திரி கேட்குது மூக்கு, அவங்களுடைய மூக்கு இருக்குல்ல, அதுதான் நம்ம வரைய போகிறோம். அதுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது. அந்த மூக்கோட எண்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்டில் நான் ஸ்கேல் வைக்கும் போது உங்களுக்கு தெரியும். அந்த எண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கண்ணில் போய் ஜாயின் பண்ணது பாருங்கள். அந்த இடத்துல நம்ம இந்த இடத்துல நம்மளுடைய டிராயிங்கில் ஸ்கேலில் வந்து மார்க் பண்ணிக்கிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அதே மாதிரி இந்த மூக்கோட ரைட் சைடில் இருக்கக்கூடிய எண்டும் அப்புறம் அவங்க அந்த கண்ணோடைய எண்டும் எங்கே வந்து ஜாயின் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வந்து இது மாதிரி மார்க் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது எல்லாமே ஒரு பேட்ச் ஒர்க் தான். நம்ம இது யோகி பாபான்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி சும்மா இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் ஜாயின் பண்ணி விடணும். அதை ஜாயின் பண்ணுற லைன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வளையுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த நோஸ் வந்து கரெக்டாக வந்துடும். நோஸ் இவ்வளோ சிம்பிளாக இருக்குங்கிறது எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. அடேங்கப்பா 6வது ஸ்டெப். இந்த ஸ்டெப் வரைக்கும் யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பார்க்காம கொள்ளாமல் போயிட்டு எனக்கு வரைய தெரியல ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுறது இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லிப்ஸ் வரைகிறது தான், ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு டிராயிங்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கமெண்ட்டில் கேட்பாங்க. இது வந்து நம்ம நோஸில் என்ன பண்ணோம், ஸ்கேலை வச்சு அது ஐ கூட எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி லிப்ஸோடைய 2 எண்ட்லேயும் வந்து ஸ்கேலை வச்சு அது ஐ கூட எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து அந்த அளவுங்கிறது வந்து கிடச்சிடும். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய பேட்ச் ஒர்க்கு தான் நம்ம திரும்ப பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அந்த லைன் வந்து எப்படி வளைஞ்சிருக்குங்கிறத போடுங்க. இதில் தான் நம்ம பசங்க வந்து தப்பு பண்ணுறாங்க. சரியாக உங்களுக்கு வந்து அவுட்லைன் போட தெரியல அப்படின்னாக்கா நம்மளோட பேசிக் வீடியோலாம் இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் போய் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அந்த லைன்லாம் வளையணும், எப்படிலாம் போடணும், அதுக்கு என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம போட்டிருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த பேட்ச் ஒர்க்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அவுட்லைன் மிஸ் ஆகுது. அதனால் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் நல்லா பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த லிப்ஸ் வரைகிறதுல என்ன அந்த பேட்ச் ஒர்க்கில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் நம்ம அந்த ஒரு லைனும் இன்னொரு லைனும் இப்போ மேலே உதடு வந்து வரைஞ்சிருக்கோம், நடுவில் ஒரு லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த 2 லைனுக்கு நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு பாருங்கள். நடுவில் லைன் வரைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு லைன் வரைகிறோம் இல்லையா, எல்லாரோட உதல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பல்ல மாதிரி இருக்கும், மேலே ஒரு பல்ல மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் பேசிக்கான விஷயத்தெல்லாம் கவனிச்சுக்கோங்க. அப்படியே சைடில் இருக்கக்கூடிய நோஸையும் லிப்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு லைன் இருக்குது, அதையும் போட்டுக்கிட்டாக்கா இந்த லிப்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக முடிஞ்சு போச்சு. இது ஸ்டெப் 7. நம்ம சப்ஜெக்டோட ஹார்ட் பீஸுக்கு வந்துருக்கிறோம். கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற மாதிரி தான், ஒன்றுமே கிடையாது, ஃபேஸ் ஷேப் தான். இதுவும் ரொம்ப ஈஸி தான். இதில் நம்ம கோட்டை விடுற பசங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா நம்ம அந்த லைன் வந்து போடுறப்ப ஃபேஸ் ஷேப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லிப்ஸு கூட எங்கே இருக்குது, அதாவது அந்த மூக்குக்கு சைட்லேருந்து எங்கே தொடங்குது, அந்த ஐப்ரோக்கு சைட்லேருந்து எங்கே தொடங்குது, இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு நம்ம கண்ணால் பார்த்தோமா அப்படியே வரைஞ்சிருவாங்க. இப்போ நான் வந்து ஹெட் வரைகிறேன்னா பார்த்தீங்கன்னா அந்த ஐப்ரோலேருந்து மேலே எந்த தூரத்துக்கு அந்த ஹெட்டோடைய முடி இருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு சின்னதாக மார்க் பண்ணுறேன் இல்லையா. இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ணாலே இந்த ஃபேஸ் ஷேப் வந்து ரொம்ப ஈஸி தான். ஒன்றுமே கிடையாது, 3 ஸ்டெப் பண்ணுங்கள். மூக்கு வரைஞ்சிருக்கீங்களா, அந்த மூக்கில் இருந்து சைடில் அந்த ஃபேஸோட லைன் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள். இந்தாண்ட ரைட் சைடில் நம்ம வரைகிறப்போ அந்த ஐப்ரோலேருந்து அந்த ஃபேஸோட ஷேப்பு இல்லை அந்த முடியோட ஷேப்பு ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று தான் வரும். அந்த முடியோட ஷேப் எங்கே இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டிங்கனாக்கா மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணுறது தான், இந்த ஜாயின் பண்ணுறது தான் பேட்ச் ஒர்க்குன்னு சொன்னேன் இல்லையா. அந்த லைன்ஸ் எல்லாம் நீங்கள் போட்டு பழகினீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். அதை போட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸோட ஷேப் ரொம்ப ஈஸியாக வந்துடும். தலைவா அந்த கண்ணு மூக்கு இந்த வாயெல்லாம் கூட எனக்கு ஓரளவு வந்துடுது, இந்த ஃபேஸ் ஷேப் மட்டும் வரைகிறது எப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்கன்னா ஃபேஸ் ஷேப் எப்படி வரையுதுன்னு சொல்லிட்டு நல்லா டீட்டெயிலான ஒரு வீடியோ வந்து நம்ம போட்டுருக்கிறோம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலே போதும், ஃபேஸ் ஷேப் வந்து நீங்கள் ஈஸியாக வரைய கற்றுப்பீங்க. கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் மட்டும் போதும். அந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து விட்றேன், அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஃபேஸ் ஷேப்பு வரைகிறப்போ ஒரு சில விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே அந்த ஜாலைன் நான் வரையும் போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு பள்ளம் ஒன்று இருக்கும். இது நிறைய பேருக்கு இருக்கும், ஒரு சில பேருக்கு இருக்காது. அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மேலே நம்ம அந்த முடியோடைய லைன் வந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, நெத்தி அந்த சைடு கிட்ட வந்து கொஞ்சம் கவனமாக வரையுங்க, அப்போ கரெக்டாக வரும். அதே மாதிரி சைடில் 2 பக்கம் மூக்குக்கு ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இந்த 2 சைட்லையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வரைஞ்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஃபேஸ் ஷேப் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிடும். இப்போ நண்பிகள் நான் சொல்ல வேண்டிய டுட்டோரியல் வந்து முன்னே முடிச்சு போச்சு. இப்போ வந்து ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் டீட்டெயிலாக இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் டுட்டோரியல் பண்ண போகிறது கிடையாது, டைம் லேப்ஸ் தான் போட்டு ஓட்ட போகிறேன். ஸோ இது வந்து ஃபுல் அவுட்லைன் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணிட்டு கூட போங்க. ஃபைனல் அவுட்புட்டை நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் இதை பார்த்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் பார்ப்பீங்க, அந்தளவுக்கு மோசமான பசங்க தான் நம்ம பசங்க, எனக்கு தெரியும். ஃபைனலாக எனக்கு கிடைச்ச ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறது நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க. பட் நான் வீடியோ வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இப்போ வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சின்மயோடைய அவுட்லைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.